ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதனால டிஜிகோல்டு ஸ்கீமு, மந்த்லி ஸ்கீமு, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன ஆகும், நம்ம எப்படி கோல்டு காயின்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எனக்கு இதில் என்ன ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிஎம் நரேந்திர மோடி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 1 இயருக்கு கோல்டு யாரும் வாங்காதீங்க. இப்போ வார் போயிட்டு இருக்கிறதுனால கச்சா எண்ணெயோட ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் எங்களோட அந்நிய செலவாணியெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கோம். கோல்டுக்கு அதனால செலவு பண்ணோம் அப்படின்னா இந்தியன் எக்கானமி ரொம்ப வீக் ஆகும். அதனால நம்ம கோல்டு வாங்குறத ஒரு 1 இயர்க்கு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன 1 இயர் டைம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மே 2026 இந்த மந்தில் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவர் கொடுத்தாரு. ஸோ 1 இயர் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் மே 2027 வரைக்கும் அந்த டைம் இருக்குது. பட் ஆனால் அவர் சொல்லி முடிச்சு ஒரு ஃபியூ டேஸ்லேயே என்ன பண்ணாங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டியை ரைஸ் பண்ணாங்க. இம்போர்ட் டியூட்டியை 6%லேருந்து 15%ஆக ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ உடனே அதை குறைப்பாங்களான்னு கேட்டால் அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு குறைக்க மாட்டாங்க. இந்த 15 தான் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் மேபி ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இதை கம்மி பண்ணுவாங்க. அது வரைக்கும் இந்த 15% அப்படிங்கிறது தான் இருக்கும். அதனால மற்ற கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட கோல்டு இந்த 15% இன்க்ரீஸாக தான் இருக்கும். ப்ளஸ் நம்மளோட கரன்சியும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்தியாவில் கோல்டு ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அண்ட் இவர் இது ஒன்று பண்ணார். செகண்டாக தமிழ்நாடு ஜுவல்லரி அசோசியேஷன் இவங்க பிஎம் நரேந்திர மோடியோட ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த 3 விஷயத்த பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போதைக்கு என்ன கோல்டு காயின் இருக்கோ அதை மட்டும் ஜுவல்லரி ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுவோம். புதுசாக எந்த காயினும் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா கோல்டுக்கு ஒரு அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து கோல்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லி பீப்புளை என்கரேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் இந்த டிஜி கோல்டு, இந்த சிட்டு ஸ்கீமு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரியான ஒரு தாட்டும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த டிஜி கோல்டெல்லாம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ என்னோட இது என்ன அப்படின்னா சிட்டு ஸ்கீமுக்கெல்லாம் இப்போ கரண்ட்டாக நம்ம போட்டிருக்க சிட்டு ஸ்கீமுக்கெல்லாம் எந்த இஷ்யூஸும் கிடையாது. புதுசாக ஏதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா தான் ஏதாவது இஷ்யூ வரும். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக நமக்கு பே பண்ணிட்டு இருக்க மந்த்லி சிட்டு ஸ்கீமுக்கோ டிஜி கோல்டுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி இந்த வார் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போயிருந்துச்சு அப்படின்னா டிஜி கோல்டு ஸ்கீமெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மந்த்லி ஸ்கீம் இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கோ பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ கோல்டு ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆனோடனையும் அந்த ஒன் டைம் டெபாசிட்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் அது ஸ்டாப் பண்ணாங்க. கோல்டு ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக போனதுனால. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடந்து மந்த்லி சிட்டு ஸ்கீமோ டிஜி கோல்டோ இதுக்கு மேலே போட முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கே தவிர நம்மளோட கரண்ட்டாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்க சிட்டு ஸ்கீமுக்கோ டிஜி கோல்டுக்கோ எந்த இஷ்யூ வராது. ஸோ இதை நான் ஜிஆர்டி ஷாப்புக்கும் கால் பண்ணி கேட்டேன். கரண்ட்டாக இருக்க சிட்டு ஸ்கீமுக்கெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ டிஜி கோல்டில் நம்ம மெயினாக போடுறதே எதுக்கு அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறதுக்கு தான். ஸோ இப்போ சிட்டு ஸ்கீமில் நமக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக இல்லை. ஏன்னா இதில் நமக்கு விஏ 18% ஃப்ரீ. ஸோ எந்த ஜுவல்லரியோ ஒரு 18% உள்ள இருக்க ஜுவல்லரியை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ இஷ்யூ எதுக்கு அப்படின்னா டிஜி கோல்டுக்கு தான். நம்ம டிஜி கோல்டு போடுறதே கோல்டு காயின் வாங்குறதுக்கு தான். ஏன்னா இதில் நமக்கு வேஸ்டேஜில் ஆஃபர்ஸ் கிடையாது. அதனால தான் நம்ம மோஸ்ட்லி அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணி கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி தான் டிஜி கோல்டே பே பண்ணுறோம். காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற டிஜி கோல்டு ஸ்கீம்ஸ் எல்லாம் எதில் இருக்கிறது அப்படின்னா தங்கமயில், போத்தீஸ், ஜிஆர்டி இதுதான் மோஸ்ட்லி எல்லாரும் போடுறாங்க. அதுவும் இந்த ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு அந்த 120 டேஸ்க்கு 7% ஸ்லாப் கொடுத்தோனையும் எல்லாருமே ஜிஆர்டியை தான் ப்ரிஃபர் பண்ணி எல்லாருமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னா இன்கேஸ் அவங்க கோல்டு காயின் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இதிலலாம் ஜுவல்லரி தான் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த 3 ஷாப்புமே சரி, தங்கமயில், போத்தீஸ், ஜிஆர்டி 3மே ஒன்றுக்கு ஒன்று விட்ட ஷாப் இல்லை. எல்லாத்துலேயும் விஏ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி. எந்த ஜுவல்லரி எடுத்தாலும் 18, 20, 22 இப்படி தான் அவங்க வேஸ்டேஜே இருக்கும். 18க்குள்ள வேஸ்டேஜ் இருக்க ஜுவல்லரிலாம் ரொம்ப கம்மி. அது இல்லாமல் நம்ம டிஜி கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான அமௌண்ட்டெல்லாம் சேவ் பண்ண மாட்டோம். நம்மளால என்ன முடிஞ்சதோ 100, 200, 300, 500 அப்படி தான் சேவ் பண்ணியிருக்கோம். ஒரு மந்த்லிக்கே மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம்? ஒரு 3000 to 5000 தான் நம்ம கட்டியே இருப்போம். நம்ம சேவ் பண்ணியிருக்கிறதே 1 கிராம், 2 கிராம், 3 கிராம் இல்லை ஒரே சிட்டு ஸ்கீமில் ஃபுல்லாக ஒரு 1 இயர் நம்ம பே பண்ணி முடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு 4 கிராம்ஸ் மேக்ஸிமம் சேவ் பண்ணியிருப்போம். அதை தாண்டி யாருமே இதில் நம்ம சேவ் பண்ணியிருக்க மாட்டோம்.
ஸோ அப்போ நம்ம என்ன வாங்க முடியும், மேக்ஸிமம் 4 கிராம்ஸ் அப்படிங்கும்போது நம்மளால ஒரு ரிங்கு வாங்கலாம், ஒரு டாலர் வாங்கலாம், இயரிங்ஸ் வாங்கலாம். இந்த 3 தான் வந்து பாசிபிள். நம்ம 1 கிராம் 2 கிராம் 3 கிராம் இந்த மாதிரிலாம் சேர்த்து வச்சிருக்கும் போது இந்த 3 தான் வந்து குட்டி குட்டியாக நம்மளால வாங்க முடியிற விஷயம். பட் இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயத்துக்கு தான் விஏ வந்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் வந்து இயரிங்கு, ரிங்கு, டாலர் எது போய் இந்த 3 ஷாப்லேயும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா விஏ வந்து 18% அபோவ் தான் இருக்கும். அதுக்கு கம்மியாக வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பார்க்கலாம். ஸோ டிஜிகோல்டில் வந்து பெனிஃபிட்டாக நமக்கு வந்து 7%, தங்கமயில தான் 5%, போத்தீஸ்லையும் ஜிஆர்டிலையும் நமக்கு வந்து 7% வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்ட் ஆஃப் பண்ணுற ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டான வேல்யூலாம் போட்டவங்களுக்கு வந்து ஒரு 10 to 12% வரைக்கும் வந்து பெனிஃபிட் வந்து கிடச்சிருக்கும். அதை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு போட்டவங்களுக்கும் கிடச்சிருக்கும். ஸோ எனக்கெல்லாம் வந்து ஒரு 12.5 to 13% வந்து பெனிஃபிட்டாக வந்து கிடச்சிது. அது எப்படி வந்து போடணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். இன்ஸ்டாகோல்டில் வந்து எப்படி வந்து அதிகமாக வந்து பெனிஃபிட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து கால்குலேட் பண்ணி போட்டவங்களுக்குலாம் வந்து நிறையா பெனிஃபிட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 13% வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கிற அமௌண்ட் ஒரு 1 கிராம் 2 கிராம் சேவ் ஆகிருக்கு அப்படின்னா, அதில் நான் ரிங்கோ இயரிங்கோ வாங்குறேன் அப்படின்னா 1 கிராம்னா வந்து ரிங்கு டாலர் போக முடியும், 2 கிராம்ஸ் அப்படின்னா இயரிங்ஸ் போகலாம், 3 கிராம்ஸ்னா இயரிங் போகலாம். அவ்வளோதான் பாசிபிலிட்டி, வேறு எதுவுமே வந்து இல்லை. ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா 18%ல் வந்து ஒரு மினிமம் ஒரு 6 to 8%ஆவது நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேறு ஆப்ஷன் வந்து இல்லை. நம்ம கோல்டு காயின் வாங்க முடியாது, கோல்டு காயின் அவைலபிள் இல்லை அப்படின்னா நம்ம சேர்த்து வச்சிருக்க அமௌண்ட்டுக்கு இந்த 3 தான் வந்து வாங்கலாம். ஸோ இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா 18% வந்து வேஸ்டேஜ் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக 6 to 8% வந்து எக்ஸ்ட்ரா விஏ பே பண்ணணும். இப்போ நான் வந்து எவ்வளோ வந்து இன்ஸ்டா கோல்டில் வந்து பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு தான் வந்து நான் பே பண்ணியிருக்கிறது. கரெக்டாக 2 கிராம்ஸ் வந்து நான் வந்து பே பண்ணியிருக்கேன். 2.007 கிராம் எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா. என்னோட மெச்சூரிட்டி டேட் என்ன அப்படின்னா 17 December 2026. நான் வந்து ஜான்வரி ஒரு 2021 அந்த ரேஞ்சில் பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோட மெச்சூரிட்டி டேட் என்ன அப்படின்னா 17 December 2026. ஸோ நான் இவ்வளோ லேட்டாக ஆரம்பிச்சதுக்கான இன்னொரு ரீசனும் வந்து என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து நமக்கு கிறிஸ்மஸ், பொங்கல், நியூ இயர் ஆஃபர்லாம் வரும். ஸோ அதில் 0% விஏல நம்ம வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தான் நான் வெயிட் பண்ணி பொங்கலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணேன். இப்போ கோல்டு காயினே வாங்க முடியாமல் போயிடும் அப்படிமா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் அக்குமுலேட்டட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1.784 கிராமு. எனக்கு பெனிஃபிட்டாக மட்டும் 0.223 கிராம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 120 days 7% ஸ்லாபில் மட்டும்தான் வந்து பே பண்ணியிருக்கேன். அதுலேயே எனக்கு 2.007 கிராம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் இதில் வந்து பே பண்ண மாட்டேன். இந்த 2 கிராம்ஸ் தான் கோல்டு காயின் வந்து வாங்க முடிஞ்சாலும் சரி, முடியலனாலும் சரி, இதில் இதுக்கு மேலே வந்து நான் பே பண்ணுற மாதிரி இல்லை. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டா கோல்டு வந்து December 25 அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்க. அரௌண்ட் கிறிஸ்மஸ் டைம் கிட்ட தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போவே ஓப்பன் பண்ணவங்க எல்லாரோட மெச்சூரிட்டியுமே வந்து November 20க்கு அப்புறம் தான் வந்து வரும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தீபாவளி வந்து November 8. ஸோ தீபாவளி ஆஃபரும் யாருக்கும் மேட்ச் ஆகாது. மேக்ஸிமம் வந்து ஏதாவது ஆஃபர் கொடுத்தாங்கனாலும் ஒரு 1 week or 5 days வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் November 20க்கு வந்து வரவே வராது. அது வரைக்கும் ஆஃபர் வந்து இருக்காது. ஸோ தீபாவளி ஆஃபர் யாருக்குமே வந்து இன்ஸ்டா கோல்டு வச்சிருக்க ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் இருக்கவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ தீபாவளி ஆஃபர்ஸ் வந்து கிடைக்காது அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக யாராவது ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, டிசம்பர்லேயே ஓப்பன் பண்ணாமல் ஜான்வரி ஆர் ஃபெப்ரவரியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பொங்கல் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர் வந்து அப்ளிகபிள். இன்கேஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அட்ராக்டிவ் ஆஃபர்ஸ் எதுவும் கொடுத்து கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தாலும் வந்து எல்லா ஷாப்லேயும் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு தான் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய கோல்டை கொடுத்தீங்க அப்படின்னா அதே ரேட்டுக்கு, அதே வெயிட்டுக்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்துக்குவோம். இல்லை அப்படின்னா கிராமுக்கு வந்து 100 rupees எக்ஸ்ட்ரா, 400 rupees எக்ஸ்ட்ரா, 150 எக்ஸ்ட்ரா, லைக் அப்படி தான் வந்துட்டு ஏதாவது போட்டுட்ருக்காங்க. யாருமே வந்து விஏல ஆஃபர் வந்து கொடுக்கல. ஜாஸ் ஆலுகாஸில் மட்டும் ஐ திங்க் 40% ஆஃபர் இன் விஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எந்த ஷாப்லேயுமே வந்து ஆஃபர் எதுவுமே வந்து கொடுக்கல. ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து நியூ இயருக்கு டு பொங்கல் அந்த டைமில் கிறிஸ்மஸ்கிட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்ன ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னா 0% ஆஃபர் ஃபார் கோல்டு காயின் வந்து கொடுப்பாங்க. விஏ வந்து இல்லாமல் நோ வேஸ்டேஜ் ஃபார் காயின் வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து ஜுவல்லரிக்கே வந்து 20% ஆஃபர் இன் விஏ வந்து கொடுப்பாங்க.
இந்த ரெண்டும் தான் வந்து இருக்கும். ஸோ நான் இந்த கோல்டு காயின் ஆஃபரை பிளான் பண்ணி தான் வந்து ஜான்வரி 21 டைம் அப்போ வந்து ஓப்பன் பண்ணேன். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டை இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி கோல்டு காயினை வந்து 0% விஏல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க, ஆஃபர்ஸ் இருக்குமா இருக்காதா, ஆடி மந்த்துக்கே வந்து ஆஃபர் கொடுப்பாங்களா, எப்போ ஆடி மந்த்துக்கு நிறைய வந்து பாத்திரம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவை எதுவும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஐடியா எதுவுமே இல்லை. ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து ஹாப்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் வந்து ஆஃபர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு காயின் அப்போதைக்கு அவைலபிளாக இருக்கான்னு பாருங்கள். இவங்க வந்து சொல்லியிருக்காங்க கரண்ட்டாக இருக்கிறத மட்டும்தான் சேல் பண்ணுவோம், இதுக்கு மேலே வந்து நோ கோல்டு காயின் நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் பண்ணினாங்க அப்படின்னா வந்துட்டு கோல்டு காயின் அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கோல்டு காயினை வந்து வாங்கிக்கோங்க. இல்லை கோல்டு காயின் அவைலபிள் இல்லை அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த 3க்கு மட்டும்தான் வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி. இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா காது காசு. காது காசுனா நம்ம காயின் இருக்கும், காயினுக்கு மேலே ஒரு குட்டி ஹூக்கு, ஜென்ரலாக அந்த தாலிலாம் இதை வந்து போட்டிருப்பாங்க. நம்ம காயினுக்கு பதிலாக இதை வந்து வாங்கிக்கலாம். இதோட விஏ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6 to 8% வந்து இதுக்கு விஏ வந்து இருக்கும். இல்லை வேறு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 கிராம்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, இது வந்து ஈஸியாகவே கிடைக்கும். 0.5 கிராம்ஸ்லேருந்து இது வந்து அவைலபிள் இருக்குது காது காசு. இல்லை நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருக்கேன், 4 கிராம் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்கேன், இது குட்டி குட்டியாக நிறையா வாங்கி வைக்க வேணாம்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு குழந்தெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த காப்பு மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு போடுறதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு 4 to 5 கிராம்ஸில் வந்து அவைலபிள் இருக்கும். அதோட விஏ பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6% வந்து கிடைக்கும். இல்லை வேறு ஏதாவது இது ரெண்டுமே எனக்கு யூஸ் ஆகாது, நான் போட்டு பார்க்குற மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட பழைய கோல்டு காயினோ இல்லை ஓல்டு கோல்டோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டெய்லி வியர் பேங்கிள்ஸ் ஏதாவது வாங்கிக்கங்க. ஒரு பேங்கிள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா வந்து 8 கிராம் வந்து வரும். 1 பேங்கிள் வந்து 8 கிராம்ஸ் வந்து வரும். நீங்கள் எவ்வளோ வந்து சேர்த்து வச்சுருக்கீங்க, ஒரு 2 கிராம் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ரிமைனிங்க்கு ஏதாவது உங்ககிட்ட கோல்டு காயினோ இல்லை வந்து ஏதாவது ஜுவல்லரியோ இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த டெய்லி வேர் பேங்கிள்ஸை வாங்கிக்கலாம். உங்ககிட்ட இருந்தால் இந்த ஆப்ஷனுக்கு போங்க, இல்லை அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த காது காசு தான். ஓகேங்களா. ஆஃபர்ஸ் இல்லை அப்படிங்கும் போது நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம பேவும் பண்ணி முடிச்சிட்டோம், அதனால் வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ஓல்டு கோல்டு இருந்தது அப்படின்னா ஒரு சிங்கிள் பேங்கிள் வாங்கிக்கோங்க, இல்லை அப்படின்னா காது காசு வந்து வாங்கிக்கோங்க. பட் காயினுக்கு வந்து 2% தான், இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 6% வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை. இவங்கெல்லாம் வந்து இப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு யாரும் நம்ம மைண்ட் பண்ணலை. இன்கேஸ் 20% ஆஃபர் இன் விஏ வந்து கொடுத்தாங்க ஜான்வரி டைம் அப்போ அப்படின்னா மேபி இதில் வந்து ஒரு 1.6%, இப்போ 8% இருக்குது அப்படின்னா ஒரு 1.6% வந்து குறைஞ்சி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பட் இதுவும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதும் வந்து தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ இதில் நான் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டிய ஃபியூ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நீங்கள் போட்டிருக்க டிஜிகோல்டு ஸ்கீமு இதெல்லாம் வந்து ஓகே, கோல்டு காயின் வாங்க முடியலனாலும் கோல்டு ஜுவல்லரி வாங்கிக்கலாம், நம்ம ஸ்கீமுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இல்லை. பட் ஆனால் புதுசாக நியூவாக டிஜிகோல்டு எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போ நிறைய பேர் வந்து அக்ஷய திருதியை 2027 டார்கெட் பண்ணி ஜூனில் வந்து ஓப்பன் பண்ண வந்து நிறைய பேர் ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யாரும் அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அக்ஷய திருதியப்போ நகை வாங்கணும் அப்படின்னாலும் மேபி அப்போ ஏதாவது அமௌண்ட் சேர்ந்தது நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து டிஜிகோல்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க, இது என்னோட ஒப்பீனியன். இல்லை எனக்கு வந்து கோல்டை வந்து சிட்டு ஸ்கீமில் தான் வந்து சேவ் பண்ணணும், என்னால் வந்து வேறு எதுலேயும் சேவ் பண்ணுற ஐடியா எனக்கு இல்லை அப்படின்னா மந்த்லி சிட்டு ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பட் கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு 1000 2000 நம்ம டிஜிகோல்டில் எவ்வளோ போடுவோம், மேக்ஸிமம் 1000 2000 தான் வந்து ஒரு மாதத்துக்கு போடுவோம். அந்த 1000 2000 வந்து சேவ் பண்ணி மந்த்லி சிட்டு ஸ்கீமாக வந்து போட்டுக்கோங்க. மந்த்லி சிட்டு ஸ்கீமை பற்றி இப்போதைக்கு பெருசாக எதுவும் பேசலை, டிஜிகோல்டை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. ப்ளஸ் டிஜிகோல்டு ஸ்கீமில் தான் நம்ம கோல்டு காயின் வாங்குவோம், அதுதான் அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மந்த்லி ஸ்கீமில் நம்ம ஜுவல்லரி தான் வாங்க போகிறோம், ஸோ வேஸ்டேஜ் ஃப்ரீயில் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால டிஜிகோல்டில் போடுற அமௌண்ட்டை சேவ் பண்ணி மந்த்லி சிட்டு ஸ்கீமாக போட்டுங்க. நல்ல ட்ரஸ்டபுளான ஜுவல்லரி ஷாப்பில் மட்டும் போடுங்க, லோக்கல் ஷாப்பில் எதுலேயுமே வந்து போடாதீங்க. இப்போதைக்கு கோல்டு இருக்க இதுவே வந்து ரிஸ்கி தான். ஸோ அதனால் நல்ல ஒரு ட்ரஸ்டடான ஜுவல்லரி ஷாப்பில் மட்டும் சிட்டு ஸ்கீமை ஓப்பன் பண்ணி போடுங்க, வேறு எங்கேயும் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, 1 டைம் டெபாசிட்லாம் இப்போதைக்கு எதுவுமே வந்து போடாதீங்க, அதெல்லாம் வந்து நமக்கு தான் வந்து ரிஸ்கி. ஏன்னா இப்போ வந்து ஒரு 1 சவரன் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 25,000 வந்து அரௌண்ட் நம்ம வந்து டெபாசிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் 1 சவரனுக்கு. இல்லை அப்படின்னா 8 கிராம் வந்து கோல்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் ரிஸ்கி. ஏதாவது திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம தான் அலைஞ்சு இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து 1 டைம் டெபாசிட் பல்காக போடுறதெல்லாம் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து மந்த்லி சிட்டு ஸ்கீம் இப்போ கரெக்டாக போயிட்டு இருக்கிறதுல பெரிய இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஸோ டிஜிகோல்டு தான் இஷ்யூ. ஸோ மந்த்லி சிட்டு ஸ்கீம் கட்டிட்டு இருக்கவங்க பெருசாக வந்து இதை நினச்சி ஒரி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அதில் எதுவும் வந்து பெருசாக நடக்க போகிறது இல்லை. கோல்டு காயின் தான் வந்து உங்களுக்கு வேணும், எனக்கு வந்து ஜுவல்லரிலாம் வந்து வேணாம், கோல்டு காயின் தான் வந்து வேணும் அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ மேபி ஒரு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா இப்போவே நிறையா பேர் வந்து கோல்டு காயின் அவைலபிள் இல்லை, இன்னமே கிடைக்காதுன்னு சொன்னோடனையும் நிறைய பேர் வந்து கோல்டெல்லாம் ப்ளச் பண்ணிலாம் வாங்குறாங்க. பட் அந்த மிஸ்டேக்கெல்லாம் பண்ணாதீங்க. உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா கோல்டு காயினை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. கரண்ட்டாக வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர்லாம் எங்கேயுமே வந்து போடலை, எல்லாரும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மட்டும்தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வேறு ஆஃபர் ஏதாவது நல்ல ஆஃபர் இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் வந்து கோல்டை போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். மற்றபடியெல்லாம் வந்து இப்போதைக்கு ரிஸ்க் தான். பல்கான கோல்டு உங்களுக்கு நீடு இருக்குன்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. கோல்டு ரேட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஸோ பல்காக வந்து 1 lakh 2 lakh 3 lakh அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் வந்து வாங்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வாங்க. என்னோட கரண்ட்டான கோல்டு சேவிங்ஸ் வந்து என்ன அப்படின்னா டிஜி கோல்டு ஸ்கீம் நான் ஜிஆர்டியில் மட்டும்தான் வச்சுருக்கேன். தங்கமயில், போத்தீஸ் வேறு எந்த ஷாப்லேயுமே வந்து நான் டிஜி கோல்டு வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ ஒரு 2 grams மட்டும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் அந்த 120 days 7% பெனிஃபிட்டில் வந்து சேவ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் இதில் சேவ் பண்ணுற ஐடியாவும் இல்லை, புதுசாக ஓப்பன் பண்ணுற ஐடியாவும் இல்லை. சிட்டு ஸ்கீம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 3 வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து 2 2000 2000 4000 இந்த 3 வந்து போட்டிருக்கேன். இந்த 2000 வந்து ஜூலையில் வந்து எனக்கு எண்ட் ஆகுது. ஸோ ஆடி ஆஃபரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 4000 per month வந்து இதில் வந்து நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ அப்ராக்சிமேட்லாம் எனக்கு 3.5 grams வந்து வரும். இப்போதைக்கு ஒரு 9 months வந்து பே பண்ணிட்டேன். இன்னொரு ஜூலை மட்டும்தான் வந்து பே பண்ணணும். ஸோ பே பண்ணால் அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 grams வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னா அக்டோபரில் வந்து மெச்சூர்ட் ஆகுது. 4000 per month வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட கரண்ட்டான இருக்க கோல்டு சேவிங்ஸ். வேறு எந்த ஒன் டைம் டெபாசிட்டோ வேறு எதுவுமே வந்து நான் போடலை. ஸோ இதுக்கப்புறம் என்ன நான் சிட்டு ஸ்கீம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இல்லையா, டிஜிகோல்டு கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இல்லை. இந்த இஷ்யூ சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது முடிச்சுட்டு சிட்டு ஸ்கீம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறேனா இல்லையா அப்படிங்கிறதுலாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்னென்ன சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஐடியாவில் இருக்கீங்க, கண்டினியூ பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா, கோல்டு ஸ்கேவிங்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்களா, இல்லை நிறைய பேர் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணியெல்லாம் வந்து எடுத்து கோல்டு காயின்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஐடியா வந்து என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். எனக்கு என்னோட இன்ஸ்டா கோல்டை ப்ரீ க்ளோஸ் பண்ணி காயின் எடுக்கிற ஐடியாலாம் வந்து இல்லை. ஏன் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா கோல்டில் வந்து நான் பே பண்ணியிருக்க அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,598 ரூபா. எவ்வளோ கிராம்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னா வித் பெனிஃபிட் வந்து 2.007 கிராம் வந்து ஆட் ஆயிருக்கு. ஆவரேஜாக எவ்வளோ ரேட்டில் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 11,758 ரூபாயிலே எனக்கு வந்து 2 கிராம் கிடச்சிருக்கு. ஸோ நான் பே பண்ண 23,598 டிவைட் பை இந்த 2.007 போட்டோம் அப்படின்னா 11,758 ரூபா வந்திருக்கு. இன்கேஸ் கோல்டு காயின் அவைலபிளாக இல்லை, நான் வந்து இதுக்கு வந்து ஒரு இயரிங்கோ இல்லை வந்து ரிங்கோ தான் வந்து வாங்கணும் அப்படின்னாலும் நான் வேஸ்டேஜ் 18% பே பண்ணால் கூட நான் வந்து 1 கிராமுக்கு வேஸ்டேஜோடு சேர்த்து 13,874 ரூபா தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க கரண்ட் ரேட்டுக்கு இது வந்து ஓகேயான ப்ரைஸ் தான். ஸோ வேஸ்டேஜ் நான் பே பண்ணாலுமே இந்த அமௌண்ட்டு தான் வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு இப்போதைக்கு இதை ப்ரீ க்ளோஸ் பண்ணுற ஐடியாலாம் இல்லை. உங்களுக்கு என்ன ஆவரேஜ் ரேட் இருக்குது, அதோட இன்கேஸ் ஜுவல்லரி வாங்கி 18% வந்து பே பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ரேட் வருது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கண்ணா பின்னான்னு ஒரு 100 ரூபா 105 ரூபா அப்படி ரேண்டமாக போட்டவங்களுக்கு எல்லாம் பெனிஃபிட் வந்து கம்மியாக தான் ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்களாம் உங்கள் ஆவரேஜ் ரேட்டு இந்த கோல்டு ரேட்டோட 18% போட்டால் எவ்வளோ வருது அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு ப்ரீ க்ளோஸ் பண்ணி வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.